கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன அநேக வார்த்தைகள் உண்டு. அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாடுங்க, மனுஷங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னா உடனே அந்த வார்த்தை நம்ம என்ன பண்றோம்? நம்புறோம். என் கணவர் சொல்லிட்டாங்க, என் பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, என் தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க, எங்க சொந்த பந்தங்கள் சொல்லிட்டாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தையை நம்ம அப்படியே நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், பெரியவர், அநேக அற்புதங்களை செய்யக்கூடியவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவரை பற்றி அநேக நாமங்கள் உண்டு. ஆனால் இந்த தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்றதில்ல, நம்புவது கிடையாது. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அது நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நீங்கள் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த தேவன் தான் அது வார்த்தை, வார்த்தை தான் தேவன். ஆகவே இந்த வார்த்தையாகி இந்த தேவனை யார் ஒருத்தர் முழுமையாய் நம்புறீங்களோ அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆகவே தான் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் என்ன பண்ணது? ஒழியவே ஒழியாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்றாருன்னு சொன்னா அது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும் என்பதை முதலாவதாக நீங்கள் நம்ப வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் அழகாக நமக்கு என்ன பண்றாரு? அநேக நேரங்களில் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவேதான் வேதாகமத்துல ஏசாயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றது, என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் எப்படி இருக்குமா? அப்படியே இருக்கும். எப்படி இருக்கும்? மேல நீங்க 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அது முளை கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எப்படி மாரியும் உறைந்த மழையோ வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி எப்படி அது முளைக்குதோ, அதாவது தண்ணி ஒரு இடத்துல பூமியில பட்டுச்சுன்னு சொன்னாலே அங்க இருக்கிற விதைகள் என்ன பண்ணுமா? அது முளைக்க செய்து விடும். அது வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அந்த தண்ணியானது எப்படி பூமிக்கு வந்து அது முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் ஒருவனுக்கு எப்படி கொடுக்குதோ, அதே போலதான் ஏன் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வசனமோ இருக்குமா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னார் என்று சொன்னால் தேவன் அந்த வார்த்தையை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர் என்பதை முதலாவதாக நீங்க என்ன பண்ணணும்? நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, ஒவ்வொரு மாதமும் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டிருப்பார். ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி பாருங்க, ஆலயத்துக்கு போவோம், வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றது இல்ல, முதல் நாள் நம்புவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படியே மறந்துட்டு நம்ம இஷ்ட போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் என்ன பண்ணுவோம்? நியூ இயர் அன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை எடுப்போம். அந்த வார்த்தை இந்த வருஷம் எல்லாம் நம்மளை வழிநடத்துவதற்காக அந்த வார்த்தையை நம்ம மறந்து விட்டு இஷ்ட போன போக்கில வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி இருக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாரா, அதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் என்னாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. ஹல்லேலூயா. இங்க அழகா சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் என்ன இல்லையா, ஒரு மனுஷன் அல்ல. மனுஷன்தான் ஒரு வார்த்தை சொன்னா மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு செய்வேன்னு சொல்லுவான், நாளைக்கு செய்ய மாட்டான். ஆனால் தேவன் ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அதை நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தர் சொன்னால் அது நிச்சயமாய் நடக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஆகவே
தான் அழகா சொல்ற ஆபகுக் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை என்று சொன்னது போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொன்னால் அது நிச்சயமாய் நிறைவேறும். குறித்த காலம் ஒன்று வைத்திருக்கிறார், குறித்த நேரம் ஒன்று வைத்திருக்கிறார். உங்களுக்காக தேவன் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அது எல்லாம் நிச்சயமாய் நிறைவேறும். உங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருப்பாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன்னு சொன்னாரா? நிச்சயமாக உங்களுக்கு தேவன் நல்ல ஒரு பிள்ளை தாட்சியா உங்களை மாற்ற வல்லவரா இருக்கிறார். என் அன்பு சகோதரிகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருக்கிறீங்க, தேவன் உங்களை பார்த்து சொல்லியிருப்பாரு, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சி ஆக்குவேன் என்று சொல்லி. நிச்சயமாக உங்களை சந்தோஷமான ஒரு பிள்ளை தாட்சியாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வியாதியில படுத்து கொண்டிருக்கிறீங்களா? வியாதியில நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில காணப்படுறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, வேதாகமத்தில் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அப்ப பாருங்க, வெறும் நீங்க சாப்பிட்றதுனால நீங்கள் பிழைக்கல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ண முடியும்? நீங்க பிழைக்க முடியும். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து இதை தியானித்து, கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இந்த வார்த்தையில கர்த்தர் என் கூட என்ன பேசி கொண்டிருக்கிறார், இந்த நாள்ல இந்த வார்த்தையை எப்படி நடத்த போகுதுன்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் யார் ஒருத்தர் நடக்கிறீங்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் இந்த வார்த்தை பலிக்கும், இந்த வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்னால் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவர் 100க்கு 100 உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், அதை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாய் அதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ள என்ன பண்ண உயர்ந்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தேவ சமூகத்துல முதலாவதாக நீங்க அமரணும். ஆண்டுடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கணும். எப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களுக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்றோமோ அதை போல ஒரு வசனம் நிறைவேறணும்னு சொன்னா நீங்க போயிட்டு அமர்ந்து, ஆண்டவர் என் கூட சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அதை முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்ணும்? விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணும்? தேவ சமூகத்துல அமர்ந்திருக்க வேண்டும். எவன் ஒருத்தன் இப்படி அமர்ந்திருந்து தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்லிட்டு காத்திருக்கிறானோ அவனுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன காரியத்துக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க? என்ன காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இன்னைக்கு இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்கணுங்க, இது எனக்கு அற்புதம் நடக்கணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட கூட இருக்கிறீங்களா? கர்த்தர் இந்த மாசத்துல இந்த வாரத்துல உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளில் கூட அநேக பிள்ளைகள் பாருங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க பிரயாசத்தோடு கூட இருப்பீங்க. நிறைய பிள்ளைங்க ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்க ஸ்கூலில் அடுத்த கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களுக்காக, இப்படி என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியங்களில் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஒரு சில பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேலை கிடைக்கணும், நான் இப்படிப்பட்ட நல்ல ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு இருக்கிறீங்களா? அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க என்ன காரியத்துக்காக காத்திருந்தாலும் அவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்கள் ஒன்று மாத்திரம் செய்ய வேண்டும், எதுன்னு சொன்னா தேவனுடைய வசனத்தை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். ஆகவேதான் நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஆண்டு பாருங்க, ஆபிரகாமை பார்த்து கூப்பிடுறாரு, ஆபிரகாமே நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தை எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அந்த கட்டளைக்கு செவி கொடுத்து அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்றாரு? நடந்து வரார். ஆதியாகமம் 12:2 நீங்க வாசிக்கும் பொழுது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாம கர்த்தர் அழைச்சாரு, சொல்றாரு, அழைச்சிட்டு சொன்னாரு, நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆபிரகாமும் அந்த வார்த்தை என்ன பண்றாரு? செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? அப்படியே கடந்து வரார். பாருங்க, ஆபிரகாம் கடந்து வரும் பொழுது ஒன்றுமில்லாதவர் தான், வெறுமையாய் இருந்தவர் தான்.
ஆனால் அவர் கடந்து வந்தாரு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் முழு நிச்சயமாய் நம்பி என்ன பண்றாரு, கடந்து வராரு. வர நாட்கள்ல பாருங்க அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல தான் வாசிக்கும் பொழுது அதுல சொல்லுவாரு அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாது இருந்ததாம். ஹல்லேலூயா. பிள்ளை இல்லாத இருந்த மகனுக்கு கர்த்தர் பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதிலே எடுத்து வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்களா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன், பெருக செய்வேன் எல்லாம் சொல்றாரு. அந்த வார்த்தையை தேவன் சொன்ன வார்த்தையை அப்படி நம்பிக்கையோடு கூட என்ன பண்ண தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு இந்த இருதயம் என்ற இந்த பலகையில் அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு கடந்து போயிட்டே இருக்கிறாரு. நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு, என்னை பெருகவே பெருக பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை தனக்குள்ளாக வைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு கூட கடந்து சென்றார் பாருங்க. அதை முழு நிச்சயமாய் என்ன பண்ணறாம், அதை பற்றி கொண்டு அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றாராம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இன்றைக்கு கூட அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி பொறுமையாய் காத்திருந்து எப்படி அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டாரோ, இன்றைக்கு நீங்கள் கூட தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை, என்ன வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், என்ன வார்த்தை உங்களோடு கூட கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளாக நீங்கள் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சோர்ந்து போகாதீங்க. என் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் நடக்கல, எந்த ஒரு மாற்றமோ இல்லைன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்று சொன்னால் அது நிச்சயமாய் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்ற, தண்ணீர்கள் மேல உன் ஆகாரத்தை போடு, தகுந்த நாட்களுக்கு என்ன உண்டாகும், அது பலன் கொடுக்கும். அதே போல்தான் இன்றைக்கு கூட எப்படி தண்ணீரின் மேல ஒரு நெல்லு விதைக்கிறோமோ அது எப்படி பலன் கொடுக்குதோ, அதே போல இந்த இருதயம் என்ற இந்த பலகைக்குள்ளாக நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை விதைக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் நம்பும் பொழுது அது நிச்சயமாக பல மடங்கு உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே சொல்றார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாட்டினால அல்ல, தேவன் சொன்ன வார்த்தையினால நீங்கள் பிழைக்க முடியும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்கள் என்ன நிலைமையில இருந்தாலும், என்ன சூழ்நிலையில உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இப்பொழுது சோர்ந்து போன நிலைமையில காணப்பட்டாலும் தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வார்த்தையை நான் நிச்சயமாய் நிறைவேற்றுவேன். இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, என்ன வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், இப்பொழுது இன்றைக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன வசனத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசினாரு, அந்த வார்த்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். அது ஒருபோதும் மாறவே மாறாது. தேவன் சொன்னாருன்னு சொன்னா அதை நிச்சயமாய் அவர் மாற்றிக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கூட மாறி போகவே இல்லை. அது ஒன்று கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன பண்ணலையா, தவறி போகவே இல்லையா, எல்லாம் நிறைவேறிச்சு. உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு வார்த்தையும் தவறி போகாது, ஒரு வார்த்தையும் அது கீழே தரையில விழுந்து போகாது. அது நிச்சயமாய் நிறைவேறும். நீங்கள் ஒண்ணு மாத்திரம் பண்ணுங்க, தேவன் சொன்ன வார்த்தையை நம்புங்கள். நீங்கள் நம்பும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நம் யாவரும் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாள கூட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவீர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பத்தக்க இருதயத்தை கர்த்தர் தருவீராக. எங்களுடைய முற்பிதாக்கள் ஆண்டவரே அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அவர்கள் நிச்சயமாய் நம்பி அதிலிருந்து ஆண்டவர் ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் கூட ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு கர்த்தர் ஒரு கிருபை செய்வீராக. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவீராக. இப்பொழுது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் பலிக்க கிருபை தாங்க. ஆவியானவர் தம்மை விசுவாசத்தை அவர்களுக்குள்ளாக இன்னும் ஆண்டவரே நீர் உறுதிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.